வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புல்லானி ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராமநாதபுரம் என்றாலே ஸ்ரீ ராமபிரான் நினைவு அனைவருக்கும் வரும். அங்கிருந்து தான் ராமபிரான் சமுத்திரத்தில் பாலம் கட்டி இலங்கை சென்றார். திரும்பி வரும்போதும் சேதுக்கரையில் சிவப்பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். எனவேதான் அந்த ஊர் ஸ்ரீராமரின் பெயரை தன்னோடு தாங்கி இருக்கிறது. அதற்கு மற்றும் ஒரு காரணமும் உண்டு. ஸ்ரீராமரின் அவதாரம் நிகழ முக்கிய காரணமாகவும் திகழ்வது இந்த தலம்தான் என்கிறது தலபுராணம். வாருங்கள், ராமநாதபுரத்துக்கு அருகில் இருக்கும் திருப்புல்லானி திவ்ய தேசம் குறித்த அற்புத தகவல்களை தெரிந்து கொள்வோம். அயோத்தியின் சக்கரவர்த்தி தசரத மகாராஜா தனக்கு வாரிசு இல்லை என்று வருந்தி தனக்கு பரிகாரம் கூறுமாறு பண்டிதர்களை கேட்க, அவர்கள் தென்பகுதியில் தர்பைவனமாக இருக்கும் இடத்தில் யுகம் யுகமாக நிற்கும் ஒரு அரசமரம் உள்ளது என்றும் அது ஆதி ஜெகநாத பெருமாளை என்றும் கூறினர். அந்த பெருமாளை வழிபட்டால் நிச்சயம் புத்திர பாகியம் கிடைக்கும் என்றனர். அதன்படி தசரதன் தென்கரைக்கு வந்து அரசமரமாக நின்ற ஆதி ஜெகநாத பெருமாளை தரிசித்து குழந்தை பேறு இல்லையே என்று வேண்டினார். அவரின் கடின முயற்சியால் மகிழ்ந்த பெருமாள் காட்சி கொடுத்து ஒரு மந்திரத்தையும் உபதேசித்தார். அதை உச்சரித்தபடியே தனது தோஷங்கள் நீங்க தசரதன் இங்கு ஒரு நாக பிரதிஷ்டை செய்தார். பின்னர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து பிரசாதமாக பாயாசம் பெற்றார் என்கிறது தல வரலாறு. ராமாயண காலத்துக்கு முன்பே கிருதயுகத்தில் புல்லவர், கண்வர், காலவர் என்ற 3 மகரிஷிகளும் திருப்புல்லானி தர்பை தவம் இருக்க அசுரர்களிடம் இருந்து அவர்களை காக்க அரசமர ரூபத்தில் தோன்றினார் பெருமாள் என்கிறது புராணம். மகரிஷிகளின் வேண்டுகோளை ஏற்று சங்கு சக்கரதாரியாக அபயமுத்திரையுடன் ஆதி ஜெகநாத பெருமாளாக திருக்காட்சியும் தந்தார். அதே திருக்கோலத்தில் வரும் யுகம்தோறும் அங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேதனைகள் தீர்த்து வரங்கள் அருள்வதாகவும் உறுதியும் கூறினார். எனவே இத்தலத்துக்கு சரணாகதி சேத்திரம் என்ற புகழும் உண்டு. 108 திவ்ய ஸ்தலங்களில் திருப்புல்லானி மட்டுமே சரணாகதி கஷேத்திரமாக உள்ளது. சமுத்திரராஜன், விபீஷ்ணர், வருணன், புல்லவர், காலவர், கண்வர் என தொடங்கி இங்கு யார் சென்றாலும் அவர்களை தன் பக்தர்களாக சரணடைய வைத்து ஏற்றுக்கொள்பவர் ஆதி ஜெகநாத பெருமாள். சீதையை பிரிந்த துயரில் கடற்கரையில் தம்பி லட்சுமணன் மடியில் தலை சாய்த்து தர்பை புல் மீது படுத்தார் ராமன். மேலும் சமுத்திரத்தை கடக்க உபாயம் வேண்டி முறைப்படி தர்பை புல் மீது தங்கி 3 நாட்கள் உபவாசம் செய்தார். புல்லனையில் ஸ்ரீராமர் தங்கியதால் இத்தலம் திருப்புல்லானி என பெயர் கொண்டது. மூலவராக கருவறையில் ஆதி ஜெகநாத பெருமாள் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருபுறமும் நிற்க அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். எத்தனையோ ஜெகநாதர் இருந்தாலும் இவரே பழமையானவர் என்பதால் ஆதி ஜெகநாதர் எனப்படுகிறார். புல்லானி தென்னன் தமிழன் என்று திருமங்கையாழ்வார் இவரை அழகு தமிழில் மங்களாசாசனம் செய்துள்ளார். கருவறை சுவரில் சூரியன், சந்திரன், தேவர்கள் ஆகியோர் சீதாதேவியை மீட்க ஆலோசனை செய்த கோலத்தில் உள்ளனர். ஜெகநாத பெருமாளுக்கு வடகிழக்கே தர்பை சயன பெருமாள் எனும் சயன ராமர் சன்னதி உள்ளது. இங்கே ராமபிரான் இடுப்பில் உடைவாளோடு தர்பை புல்லின் மீது படுத்து துயில் கொள்ளும் காட்சி வேறு எங்கும் காண முடியாத திருக்காட்சி. ராமரை அடைக்கலம் அடைந்த சமுத்திரராஜனும் அவர் மனைவியும் சரணடைந்த கோலத்தில் முன் மண்டபத்தில் உள்ளனர். ஆதி ஜெகநாதர், சயன ராமர், பட்டாபிராமர், அரசமர பெருமாள், சந்தான கோபாலகிருஷ்ணர் என இத்தலத்தில் 5 திவ்ய வடிவங்களில் பெருமாளை தரிசிக்கலாம். இங்கு உற்சவர் கல்யாண ஜெகநாதர், தாயார் கல்யாணவள்ளி எனும் பத்மாசனி தாயார், தலவிருச்சம் அரசமரம், ஹேம சக்கர ரத்னாகர தீர்த்தங்கள் உண்டு. இங்கு மட்டுமே சேர்த்தி உற்சவம் வெள்ளிதோறும் உண்டு. அன்று ஊஞ்சல் உற்சவமும் நடக்கும். தசரதனுக்கு பிள்ளை வரம் தந்த தலம் என்பதால் இன்றும் பிள்ளை வரம் வேண்டி வருபவர்கள் சேதுக்கரை கடலில் நீராடிவிட்டு இங்குள்ள நாகர் சிலைக்கு முன்பு வணங்கி உபவாசம் இருந்து மறுநாள் பிரசாதமாக தரப்படும் பால் பாயாசத்தை அருந்தினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம்.
மகாலட்சுமியை மடியில் வைத்துக்கொண்டு அருளும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். இவர் தவிர ஜெகநாதர் சந்நிதி கோஷ்டத்தில் லட்சுமி நரசிம்மரும் அருள் புரிகிறார். இவருக்கு சந்தன காப்பிட்டு வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்கிறார்கள். நாகத்தின் மீது நடமாடும் சந்தான கண்ணன் சிலை இங்கு விசேஷம். ஆற்று நீர், குளத்து நீர், கடல் நீர் என முன்னீர்களிலும் புகழ்பெற்ற தலம் இது. திருப்புல்லானியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை உள்ளது. இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைக்கப்பட்டது. இங்குள்ள கோவிலில் இருக்கும் அனுமன் இலங்கையை பார்த்தபடி காட்சி தருகிறார். ஆதி ஜெகநாதரை வேண்டிக் கொண்டால் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்கிறார்கள். இதனால் இந்த பெருமாளுக்கு வெற்றி பெருமாள் என்ற பெயரும் உண்டு. வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை ஆதி ஜெகநாத பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் தோஷங்கள் அனைத்தும் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.